Hey beauties, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you are doing good. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் நானும் என்னோட அக்கா வைகுண்ட ஏகாதசி அப்போ டெம்பிள் போயிருந்தோம். ஆலதமரா கிட்ட இருக்கிற வெங்கடேஷ் பெருமாள் கோவில் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அரவுண்ட் 9:40 AM டெம்பிள் ரீச் ஆனோம். பயங்கர கூட்டமாக இருந்தது. ரியலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கூட்டமாக இருக்கும்ன்ட்டு. நியர்லி திருப்பதிக்கு போன மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஜனம் இருந்தாங்க. பெரிய க்யூ இருந்தது. ஒரு க்யூ ஃப்ரீ தர்ஷன், இன்னொரு க்யூ 100 rupees பே பண்ணி போகிற மாதிரி. பார்த்திங்கன்னா 2 க்யூ ஒரே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல 100 rupees க்யூ இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் க்யூவில் நின்னவருக்கு தான் 100 rupees க்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ தர்ஷன் க்யூலேயே போனோம். நிறைய ஜனம் இருந்தாங்க. அப்படியே லைனாக ஜனங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு அங்கிள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நின்றார். நாங்களும் அவங்க கூட கோவிந்தான்ட்டு கோரஸ் கொடுத்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். திருப்பதிக்கு போனால் எந்த ஃபீல் கிடைக்கும், சேம் அந்த திருப்பதிக்கு போன ஃபீலே கிடைச்சிது இந்த டெம்பிளுக்கு அன்றைக்கி போன அன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு ராமூர்த்தி நகரில் நியர்பை வெங்கடேஷ் பெருமாள் கோயில் இது ஒண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க விட வேறு ஏரியாவிலேருந்து போன ஜனங்க தான் நிறையன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே வேறு ஏரியாவிலேருந்து தான் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம். ఏకాగ్రతతో గోవింద అనే పదాన్ని మీరు ఉచ్చరించండి. నమో వెంకటేశ శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, భక్తవత్సల గోవింద, వామన ప్రియ గోవింద, నిత్య నిర్మల గోవింద, నీలమేఘ శమ గోవింద, పురాణ పురుష గోవింద, పాండవ గోవింద, శరణాగస్తల గోవింద, కరుణాసాగర గోవింద. ఏకాగ్రతతో రావడం లేదు, లైన్లో నిలబెట్టుకుంటే గోవింద 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 హరి గోవింద గోకులనందన గోవింద. ఇప్పుడు మీరు పాలపాక అన్నమాచార్య గురించి ఒక నిమిషం వినండి. ఆయన లేకపోతే మన సారాధి గారు, మన వెంకటేశ్వర స్వామి అప్పుడు తిరుపతిలో ఉన్నా కానీ పైన తిరుమలలో మనము దర్శనానికి పోయినప్పుడు అటువంటి గాయకులైనటువంటి ఎంఎస్ సుబ్బలక్ష్మి గారు కానీ, ప్రసాద్ గారి కానీ, శోభారాజు గారు కానీ ఆనందించినటువంటి కీర్తనలు ఎంతో మనకు. நாங்களும் ஒரு வழியாக வந்துட்டோம் சாமியை பார்க்குறதுக்கு வெங்கடேஷ் பெருமாள்னு நினச்சோம். பார்த்தா பெரிய க்யூ. இப்போ இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இந்த அம்மன் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சி அம்மனை பார்த்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு வழிக்கு போய் தான் வெங்கடேஷ் பெருமாள் கோவிலுக்கு போகிறதுக்கு க்யூ போட்டிருந்தாங்க பியூட்டிஸ். ஸோ இப்போ அம்மன் கோவிலுக்குள்ளே போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜனம் எல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த ரெஸ்ட்டில் தாண்டி போய் சாமியை பார்க்குறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆரத்தி எல்லாம் காட்டி பூஜைலாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பிளேசஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ரியலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா எல்லாம் டெக்கரேட் பண்ணி வைகுண்ட ஏகாதசி அப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னுட்டு. ஆல்மோஸ்ட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்பெல்லாம் இங்கே இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணுவாங்கன்ட்டு சொன்னாங்கங்க. ப்ரீவியஸாக கூட சிவராத்திரி போனப்போ கூட அந்த டெம்பிள் கிட்ட நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங்கு, அங்கே கொடுத்துருந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா ஃபீல் இருந்தது. நிஜமாக வந்துட்டு வேறு எங்கேயோ போன மாதிரி இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. அந்த ஃபீலும் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்னு. அந்த ஜனங்க கூட போய் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வந்ததெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பியூட்டிஸ். பாருங்கள் பியூட்டிஸ், டெக்கரேஷன் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பெருமாள் வந்துட்டு ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஊஞ்சல் கிட்ட வந்துட்டு நம்ம தலை குனிஞ்சி சாமியை பார்த்து கும்பிடணும்னு சொன்னாங்க. பாருங்க, இதுதான் அது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் நல்லா ஆடின்னு இருந்தாங்க சாமி. அதில் நல்லா ஒரு கோவிலை சுற்றிட்டு தான் நம்ம இன்னொரு கோவிலுக்கு போய் தான் வெங்கடேஷ் பெருமாளை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம். உள்ளே வந்துட்டு மொபைல் அலௌடு இல்லை, அதனால தான் நான் கேப்சர் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் நான் எப்போனா அந்த டெம்பிள் போனேன்னா உங்களுக்கு அந்த சாமியை கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 ஹவர்ஸில் நல்லபடியாக தரிசனம்லாம் ஆச்சு. திருப்பதிக்கே போன மாதிரி இருந்தது. आनंद रूप आद्यंत रहित आदिशेष अनंत शयन நாங்கள் அந்த க்யூவில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் 100 rupees க்யூலேயே போயிருக்கலாம் போலன்ற மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சு. ஏன்னா வந்து அக்கா வந்து ஆஃபீஸ்க்கு வேறு போகணுமா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து தர்ஷன் வந்து பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அக்காவுக்கு கேப்க்கும் கரெக்டு டைமிங்ஸ்க்கு நாங்கள் தர்ஷன் முடிச்சுன்னு போனோம். பிரசாதம் பார்த்திங்கன்னா புளியோகரை கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்டோம். ஸ்வீட் பொங்கல் கூட கொடுத்துன்னு இருந்தாங்க. நாங்கள் போகிற டைமுக்கு காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்வீட் பொங்கல் தரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதே ஃபீலிங்காக இருந்தது. நல்லா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.
இது வந்துட்டு திருப்பதி திருமலால எடுத்த வீடியோ. இது வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க, அவங்க ஷேர் பண்ண வீடியோ. அப்படியே வந்து நீங்களும் பாருங்கன்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணின்னு இருக்கேன், பாருங்கள் பியூட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.